இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஜானு, எதுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்கா? இரு தமிழ், உன் போன்ல உங்க அப்பா போட்டோ இருக்குல்ல, அது கூட. எதுக்கு ஜனமா? நீ உங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, அதான் தேட சொல்லிருக்கேன். இவரு நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான். ஐஜியோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்காரு. சென்னையில எங்க இருந்தாலும் உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். தமிழ், இப்ப மாட்டினியா? ஆனா அந்த ரத்தனம் கிடைச்சிட்டா அது நமக்கே பிரச்சனையா மாறிடுமே. இப்ப என்ன பண்றது? ஒரு பக்கம் தமிழ் மாட்டிக்கிட்டான்னு சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் ரத்னம் இவங்க கையில மாட்டினா உண்மை தெரிஞ்சு இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்படி நடக்க விடக்கூடாதே. ஜனமா, அம்மா, தமிழ் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு கம்ப்ளைண்ட் எதுக்கு? அதான் பிரகாஷ், தமிழ் தனியா சொல்றதுக்கும் நான் சொல்லி தேடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. தமிழ், உங்க அப்பாவோட போட்டோ காட்டு. நானும் இத்தனை நாள் உன் கூடவே இருக்கேன். உன்னோட எவ்வளவு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை மட்டும் நான் மறந்து போயிடுறேன். எப்பவோ நான் இதை செஞ்சிருக்கணும். பண்ணாதது என் தப்புதான். இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து நல்ல காரியம்லாம் நடக்க போகுது. அது நடக்கும்போது உங்க அம்மா கூட இருக்காங்க, உங்க அப்பாவும் கூட இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும். உன் கல்யாணத்திலயும் அவர் இல்ல. ஆமா ஜனமா. தமிழ், என்னம்மா எதுக்கு தயங்குற? அத்தை தான் கேக்குறாங்கல்ல போட்டோ, உங்க அப்பா போட்டோ தானே, குடுமா. அப்பா இல்லாத பிள்ளைங்க நினைச்சு அவங்க எத்தனை நாள் தவிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா. குடுமா, அவங்க கேக்குற போட்டோவை கொடுத்து விடு. இப்ப மாட்டினா மொத்தமா துரத்தி விட்டுருவாங்க. தமிழ், உன் போன்ல போட்டோ இருக்குல்ல, எடுத்து காட்டு. அன்னைக்கு கூட எனக்கு போன்ல அனுப்பிச்சிருந்தியே. ஜானு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லியிருக்கேன். தமிழ், போன்ல போட்டோ இருக்கு தமிழ், எடுத்து காட்டு. ஜனமா, இந்தாங்க.